நமது பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்தும் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். இந்த ஜெப தியான வேலையில் வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதனுடைய மிகப்பெரிய கவலை, நான் தெரியாமல் ஒரு தப்பு செஞ்சுட்டேன், அது தப்பு என்னால் மறக்க முடியல. ஒருவேளை அந்த மனுஷன் என்னை மன்னிக்குவானா, நான் செஞ்ச அந்த தப்பு அந்த தவறு அந்த மனுஷன் பொறுத்து கொள்வானா, என்ன பண்ண போறானே தெரியல. நமக்கும் ஒரு மாதிரியா உறுத்தலாவே இருக்குது. நம்ம அதுகிட்ட சொல்லவும் முடியல, அதை விட்டு விட்டு விலகவும் முடியலையே என்று சொல்லி இன்றைக்கு அநேக ஜனங்க என்ன பண்றாங்கோ, தங்களுக்குள்ளாக வருத்தி கொண்டிருக்கிறாங்க, தங்களை தாங்களே வருத்தி கொள்ளுகிறாங்க. நான் செய்த பாவத்தை, தான் செய்த தவற, அதை விட சொல்லவும் முடியல, அதை விடவும் முடியல. ஒருவேளை சொன்னாலும் அவங்க மன்னிப்பாங்களா என்ற ஒரு சிந்தனையில இருக்கிறாங்க. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில மனுஷன் நமது தவறுகளை நமது பாவங்களை மறக்காவிட்டாலும் கூட இயேசு நமது பாவங்களை மறக்கிறார். அந்த இயேசு ஆண்டவர் நமது பாவங்களை மன்னிக்கிறார். பாவத்திலிருந்து, பாவத்தின் பிடியிலிருந்து, பாவத்தின் கிரியையிலிருந்து இயேசு ஆண்டவர் நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆனா நாம தான் என்ன பண்றதில்ல, அந்த இயேசு ஆண்டவரத்துல உண்மையாக மெய்யாகவே பாவத்தை உணர்ந்து அறிக்கை செய்வதில்லை. உதட்ட அளவுல மட்டுமே நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? நம்ம உதட்ட அளவு மட்டுமே செய்யறதுனால முழுமையான பாவ மன்னிப்பு நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப இந்த நாள்ல இந்த நேரத்துல நாம் என்ன செய்ய வேண்டும்? மெய்யாகவே நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நமது பாவங்களை நாம் உணர்ந்து இயேசு ஆண்டவரிடத்துல அறிக்கையிட வேண்டும். ஏனென்று பார்க்கும்பொழுது வேதம் இப்படியாக சொல்கிறது. 1 யோவான் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். ஆம், எனக்கு அன்பானவர்களே, இந்த வசனம் இப்படியாக தெளிவாக நமக்கு சொல்கிறது. நமது பாவங்களை நாம் ஆண்டவரிடத்துல இயேசு கிறிஸ்துவிடத்துல நாம் அறிக்கையிடும் பொழுது அவர் நமது பாவங்களை நீக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். கடவுளை தவிர, இயேசுவை தவிர இந்த உலகத்துல உண்மை உள்ளவர் எவருமே இல்லை. அந்த உண்மையுள்ள ஆண்டவர் இன்றைக்கு இந்த நேரத்துல நம்முடைய பாவங்களை, நமது தவறுகளை, நமது தப்பிதங்களை நாம் உண்மையாகவே அறிக்கையிடும் பொழுது அவர் நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கின்றவராகவே இருக்கிறார். அந்த ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல அறிக்கையிடுவோம். அந்த பாவத்தை விட்டு விடுவோம். அவருடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் நாம பரிசுத்தமான வாழ்வை நம்ம வாழ்வோம். அதன் வழியாக கடவுளின் நாமத்தை மேம்படுத்துவோம். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வாராக. ஆமீன். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற அன்புள்ளம் கொண்ட பிதாவே, இந்த ஆசீர்வாதமான சந்தோஷமான அந்த நாளுக்காக, அந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்கள் நிமித்தமாக, தவறுகள் நிமித்தமாக மனம் வருந்த நேரங்கள் அதிகமாக உண்டு, சஞ்சலப்பட்ட வேலைகள் அதிகமாக உண்டு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இயேசு எங்களுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார். இயேசு எங்கள் தவறுகளை மன்னிக்க சித்தமாக இருக்கிறார் என்ற சத்தியத்தை நாங்கள் கேட்டிருக்கும் பொழுது இனி வரக்கூடிய காலத்துல நாங்களுடைய பாவங்களை, தவறுகளை எல்லாவற்றையும் மெய்யாகவே உங்களுடைய சமூகத்துல நாங்கள் அறிக்கையிட்டு விட்டு விட்டு உங்களுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு தொடர்ந்து உமக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழத்தக்கதாக, கனி கொடுக்கத்தக்கதாக ஒரு நல்ல ஜீவித்தை ஜீவிப்பதற்கு நீர் எங்களை உதவி செய்ய வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நேரம் முதற்கொண்டு நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், நீர் எங்களை ஆசீர்வதியும், நீர் எங்களை நடத்தல வேண்டுமா கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். கையிட்டு செய்கிற எல்லா வேலையிலும் நாங்கள் உண்மையும் உத்தமமாக செய்வதற்கு நீர் எங்களுக்கு அருள் பாவிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீரே நடத்துவீராக, நீரே ஆஸ்வதிப்பீராக. துதிக்கான மகிமை விமர்சனத்தோடும் ஆசீர்வதியும் மீட்பர் இயேசுவின் திருப்பாதவுடன் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமீன். அனைவருக்கும் சுவசரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன்.